மேஷத்துக்கு 11 ராகு, 5 கேது. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் கவனம். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடன் அரவணைத்துக் கொள்வதும், அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், இல்லைன்னா அபிராமி பாடல்களை மொத்தமாக கேட்பதும், ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமலாம் பூத்தாலே மாதளம் புணர்த்தாலே பூவிடங்க காத்தாலே அங்குசம பாசம் குசுமு கரும்பு மங்கை செத்தாலே முக்கினிய தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லை தாயே என்ற பாடலை டெய்லி ஜபித்துக் கொண்டிருப்பதும் இந்த ராகு கேதில் நன்மை. பிள்ளையார்பட்டிக்கு சென்று அபிஷேகம் செய்து அபிஷேக விபூதி அபிஷேக குங்குமத்தை கொண்டு காய வைத்து தினமும் குடும்பத்தினர் வைத்துக் கொண்டு வருவது விசேஷமாக விசேஷம் ஏற்படும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். லாபம் ஏற்படும். முதலீடுகள் கிடைக்கும். மன அழுத்தம் தீரும். எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மனக்குறைகள் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்ற ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். வெளி உலகத்தில் காணப்பட்ட இந்த பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பகைகள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள். கண்டிப்பாக கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் கடல் கடந்து வேலையில் இருப்பவர்கள், கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள், நீண்ட நாட்களாக மனக்குறைகளும் மன கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் கடல் கடந்து ஏற்கனவே இருந்தவர்கள் தாய்நாட்டில் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பலவிதமான முயற்சிகள் எடுத்தும் ஃபெயிலியர் ஆனவர்களுக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படும். 7.5 சனியில் இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.